கணபதி என்பவர் எம்ஜிஆரின் தீவிர பக்தர். 1987ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எம்ஜிஆரை சந்தித்து, என் பெண்ணின் திருமணம் உங்கள் தலைமையில்தான் நடக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார். எம்ஜிஆர் 1988 ஜனவரி 18இல் திருமணத்தை வைத்துக் கொள்ளச் சொன்னார். கணபதி திருமண ஏற்பாடுகளை கவனிக்கிறார். ஆனால் 1987 டிசம்பர் 24 அன்று எம்ஜிஆர் இறந்துவிட்டார். துக்கத்தில் கணபதி திருமணத்தை நிறுத்தினார். ஜானகி முதல்வராக பதவியேற்றதும் கணபதியை அழைத்தார். குறிப்பிட்ட தேதியில் திருமணத்தை நடத்தச் சொன்னார். கணபதி தலைவர் இறந்த துக்கத்தில் எப்படி முடியும் என்று கேட்டார். அதற்கு ஜானகி, எம்ஜிஆர் தன் டைரியில் கணபதி மகள் திருமண தேதியை குறிப்பிட்டு கல்யாணத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே எழுதி வைத்திருப்பதாக சொல்லி, தலைவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் திருமணத்தை குறித்த தேதியில் நடத்துங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். உயிரோடு இருக்கும் போதே கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற மாட்டார்கள். ஆனால் இறந்தும் கொடுத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர்.